நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி. இளைஞர்களின் இதய துடிப்பு. குழு நண்பர் ரொம்ப நாளா பர்மனண்டா இருப்பார் இந்த குழுவில் ஒரு ஆளா. என்னுடைய தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். அப்புறம் மேடையில் அமர்ந்திருக்கும் எல்லா பெரியவங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். அன்புள்ளத்தோடு வாழ்த்து வந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பு கலந்த வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இப்படிப்பட்ட ஒரு பெரிய மேடையில் இருக்கிறது ஒரு பெரிய சந்தோஷம். டைரக்டரை பற்றி நான் முதல்ல சொல்லணும். கொரோனா காலகட்டத்தில் நாங்கள்லாம் இப்போ வெளியே போக முடியாத சூழ்நிலைகள். அப்போ நான் ஒரு குறும்படம் பண்ணிகிட்ருப்பேன், அவரும் குறும்படம் பண்ணிகிட்ருப்பார். அந்த குறும்படத்தை நான் மாற்றி மாற்றி ஷேர் பண்ணிப்போம். அவர் என்னுடைய பார்த்து விமர்சனம் பண்ணுவார், அவரை பார்த்து நான் விமர்சனம் பண்ணுவேன். அப்படி தான் எங்களுக்குள்ள பழக்கம் ஏற்படுது. அவருடைய ஒரு குறும்படம் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்துச்சு. ஒரு குறும்படம் அவர் பண்ணி அவர் அண்ணன் நடிச்சிருந்தார். அதில் ராஜேஷ் பத்மநாபன் சார், அவர் இனி வர முடியல. அவர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார் அந்த குறும்படத்தில். எனக்கு எப்பயுமே ஒரு ஆசை, நல்ல குறும்படம் நல்ல இயக்குனர்கிட்ட ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்படுவேன். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணேன். என்னுடைய தொல்லை தாங்காமல் கொடுத்துட்டார். அந்த படத்தில் ஒரு நல்ல கேரக்டர் இருக்காரு. அதுக்கு முதல்ல அவருக்கு நான் நன்றியை சொல்லணும். அதுக்கப்புறம் இந்த படத்து மூலிமா எனக்கு இன்னொரு உறவு எனக்கு கிடச்சிருக்கு. அந்த உறவு யாருன்னா பத்மநாபன் சார். எனக்கு 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 இன்னொரு அப்பா மாதிரி அவர். அது சில பேர்கிட்ட அந்த பாசங்கள் நம்ம கேட்டுலாம் வாங்க முடியாது. அவங்களாவே கொடுக்குற அந்த பாசங்களும் ஆசீர்வாதங்கள் அவங்களா கொடுக்கறது. அந்த மாதிரி எனக்கு அப்பா எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். என்னுடைய வளர்ச்சியில் அவ்வளோ பெரிய அக்கறை உள்ளவர். அவருக்கு என்னுடைய அன்பு கலந்த நன்றிகள். பொதுவாகவே சினிமா ஒரு அதெல்லாமே இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, என் அன்பு நண்பர் ஜீவா எனக்கு ரொம்ப நல்ல நண்பர். அவர் இந்த படத்தில் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் விஜேஷ் நாகேஷ் என்னமோ எங்களுக்கு போன ஜென்ம முன்ஜென்ம நட்பான்னு தெரில. ஃபஸ்ட்டு நாள் தான் போய் ஷூட்டிங் அட்டன் பண்ணேன். அப்போவே ஜி நம்ம கலக்குறோம், செம்மையாக இருக்கும் இந்த படத்தில், உங்கள் கேரக்டர் எங்கள் கேரக்டர் அப்படி இருக்குஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அழகாக பேசி எங்களுக்குள்ள அப்படி ஒரு கெமிஸ்ட்ரி இந்த படத்தில் நல்லா ஒர்க் ஆச்சு. அதுக்கு அவருக்கு என்னுடைய நன்றிகள். அப்புறம் குட்டி வர்ஷினி பாப்பா செம்ம க்யூட்டாக எங்கே பண்ணோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவ்வளோ க்யூட்டாக இருப்பா. அவ்வளோ பண்ணும்போது அவ்வளோ எனர்ஜியாக இருக்கும். அவ்வளோ பண்ணும்போது அவருடைய வளர்ச்சி ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் மேடத்தை நான் இப்போ தான் டிஸ்கஸ் பண்ணேன், தமிழிசை மேடம்கிட்ட. நான் முன்னாடி தேனாம்பேட்டையில் இருந்தேன். தேனாம்பேட்டை இருக்கும்போது தொடர்ந்து மேடம் அந்த ஆஞ்சநேயர் கோயில் வருவாங்க. அவங்க பயங்கர ஆஞ்சநேயர் பக்தர். அவங்க ரெகுலராக ஆஞ்சநேயர் கோயில் வருவாங்க. அப்போ நான் மேடம் அங்கே முன்னாடி இருப்பாங்க, நான் பக்கத்துலேயே தான் இருப்பேன். அப்போ சந்திச்சிக்க மாட்டீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடம் இருந்தது. எனக்கு ரொம்ப ரொம்ப உங்களுடைய இந்த படத்துக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் கிடச்சி ரொம்ப சந்தோஷமான தேங்க்ஸ் மேடம். அப்புறம் ஜாக்குவார் மாஸ்டர், கனல் கண்ணன் மாஸ்டர், அவருக்கு ஃபைட் கம்போஸ் பண்ணி நான் மலைக்கோட்டையில் பண்ணியிருக்கேன். மாஸ்டருக்கு தெரியுமான்னு தெரியல, மலைக்கோட்டையில் பண்ணியிருக்கேன். அப்புறம் அன்பு செல்வன் சார், அப்புறம் பேரர் சார், என் மேலே எப்பயுமே ஒரு அக்கறை உள்ள ஒரு பேரர் சார். கஸ்தூரி மேடம், தேங்க்யூ மேடம். உங்களுடைய போல்ட்னஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போல்டாக நீங்கள் அரசியலில் வந்துட்டுருக்கீங்க, தேங்க்ஸ் மேடம். அப்புறம் இவர் ராஜேஷ் சார். ஸோ மற்றும் இந்த கேமராமேன் இசை ஷாஜகான் சார், உண்மையாக எல்லாமே அவ்வளோ. அப்புறம் பாடல் செந்தமிழ் எல்லாமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சினிமா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு தவம் மாதிரி. நானும் ஸ்ரீராம் பத்மநாபன் சார் ஒரு தவம் மாதிரி இத்தனை வருஷம் ஒரு தவம் பண்ணியிருக்கோம். இந்த தவத்துக்கு வெற்றி கிடைக்கிறது உங்களை மாதிரி நீங்கள்லாம் தேட்டரில் பார்த்து படம் நல்லா இருக்குன்னு கொடுக்குற அந்த ஆசீர்வாதம், அந்த சப்போர்ட்டு தான் எங்களுடைய தவத்துக்கு இத்தனை வருஷம் தவத்துக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அதனால் நானும் ஒரு ஆஞ்சநேயர் பக்தன், அதுவும் அந்த நேரத்தில் சொல்லிக்க விரும்புகிறேன். ரொம்ப சந்தோஷம். நீங்கள் தேட்டருக்கு பார்த்து அகெயின் நீங்கள் ஆதரவு கொடுக்கணுன்னு மனசார வேண்டிக்கிறேன். தேங்க்யூ. ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ. மேடையில் வீட்டிற்கும் சிறப்பு விருந்தினர்கள், மேன்மைக்குரிய பெருமக்களுக்கும், அரங்க இருக்கையில் நிரம்பி வழியும் ரசிக பெருமக்களுக்கும், ஊடக நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். வானரன் இசை வெளியீட்டு விழாவில் இங்கே ஒரு குடையின் கீழ் குடியிருக்கும் கலை சொந்தங்களை காணும் பொழுது மகிழ்ச்சி பெருமிதமாக உள்ளது. நல்ல சினிமாவுக்கு எப்போதும் நல்ல வணிக ரீதியான வரவேற்பு கிடைக்கும் என்ற நம்பிக்கையை வானரன் நமக்கு வழங்குகிறது. பாமர மக்களுக்கும் நகைச்சுவையை கற்பித்த ஒரு பெருங்கலைஞனின் பேரன் இதில் முக்கிய பங்கு வகிக்கின்றார் என்பதே கலைக்கு மிகப்பெரிய பலம். இதில் பங்களித்து சிறந்த படைப்பை வழங்கிய அத்துணை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி.
வானரனை வழங்குபவர் நண்பர் ராமாபுரம் ராஜேஷ் அவர்கள். வானகரங்களை வாழ்த்தியது நமது கடவுள் ராமர் தானே. ஆகையால் இப்படைப்பையும் பெருமையுடன் நமக்கு அளிக்கிறார். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. வணக்கம். வானரன் தயாரிப்பாளர் ராஜேஷ் பத்மநாபன் அவர்களே, இயக்குனர் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களே, இந்த இனிய விழாவின் கதாநாயகன் இசையமைப்பாளர் ஷாஜஹான் அவர்களே, பாடலாசிரியர் அவர்களே, இந்த திரைப்படத்தில் சம்பந்தப்பட்ட கலைஞர்களே, மேடையில் வீற்றிருக்கும் திரையுலக பிரமுகர்களே, தோழியர் கஸ்தூரி அவர்களே, நண்பர்களே, உங்களைப் போலவே எனக்கும் ஒரு சிறிய புதிர்தான் நான் இங்கு இருப்பது. ஐநா சபைக்கும் ஒரு திரைப்படத்தினுடைய இசைத்தட்டு வெளியீட்டு விழாவிற்கும் எந்த சம்பந்தமும் இருக்க முடியாது. ஆனாலும் நான் உங்கள் முன்னால் நிற்கிறேன். அதற்கு காரணம், சில நண்பர்கள் ஸ்ரீராமை என்னோடு பேச சொன்னார்கள். ஸ்ரீராம் சொன்னார், இது ஒரு ஃபீல் குட் மூவி, நீங்கள் அவசியம் வந்து பேச வேண்டும் என்று. ஐக்கிய நாடுகள் சபை கூட எல்லாருக்கும் ஃபீல் குட்டாக ஒரு போரற்ற உலகத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் செயல்படுகிறது. இந்த ஃபீல் குட் மூவிஸ் இப்போது ஒரு ஜானர் வர தொடங்கியிருக்கும் நேரம். வானரன் அந்த வரிசையில் சேரும் என்று நான் நம்புகிறேன். இப்போதுதான் சமீப காலத்தில் நான் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த படத்தை பார்த்தேன். அதற்கு முன்பு மெய்யழகனை பார்த்தேன். அந்த வரிசையில் வானரனும் சேர வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். எளிய கதையமைப்பு, ஒரு மனிதனுடைய சின்ன சின்ன மேன்மை குணங்களை வெளிக்கொணரும் இந்த இரண்டு படங்களைப் போலவே வானரனும் செயல்பட வேண்டும் என்று எண்ணுகிறேன். இது போன்ற இசையோடு படங்கள் வேறு மொழிகளில் வருவதில்லை. நீங்கள் ஹாலிவுட் படங்களை பார்த்தால் இசைக்கென்றே அவர்கள் தனியாக படங்களை எடுக்கிறார்கள். என் வயது ஒத்தவர்களுக்கு தெரியும், சவுண்ட் ஆஃப் மியூசிக் என்று ஒரு படம் வந்தது. அந்த படம் இசைக்காகவே ஓடியது. பல பல மாதங்கள், ஆண்டுகள் கூட ஓடியது. அதற்கு பிறகு சமீபத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் ஹாலிவுட்டில் லாலா லேண்ட் என்று இசைக்காகவே எடுக்கப்பட்ட ஒரு படம். இப்போது மிக சமீபத்தில் விக்கெட் என்ற ஒரு படம் வந்தது. அதுவும் இசையை ஒட்டியே இசைக்காகவே எடுக்கப்பட்ட படம். ஆனால் ஹாலிவுட் படங்களில் நம்முடைய படங்களைப் போல் பாடல்கள் கலந்து அவர்கள் படங்கள் எடுப்பதில்லை. ஹாலிவுட் மட்டுமல்ல, நீங்கள் ஆசிய படங்களை எடுத்துக்கொண்டால் கூட மலாய் மொழியில் எடுக்கும் படங்கள், ஈரானிய மொழியில் எடுக்கும் படங்கள், ஐரோப்பிய படங்கள், அவற்றிலும் பாடல்கள் கிடையாது. ஜப்பானீஸ் மொழி படங்களிலும் பாடல்கள் கிடையாது. பாடல்களுக்கும் நமக்கும் ஏதோ ஒரு பந்தம் இருக்கிறது. இந்திய மொழிகளில் எடுக்கும் அத்தனை படங்களிலும் பாடல்கள் உண்டு. பாடல்களுக்காகவே ஓடிய படங்களும் உண்டு. நான் இளைஞனாக இருந்த காலத்தில் ஆராதானாவையும் பாபி படத்தினுடைய பாடல்களையும் இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக ஹம் கிசி சே கம் நகீன் என்ற இந்தி படத்தினுடைய பாடல்களையும் கேட்டு வளர்ந்திருக்கிறேன். தமிழிலும் கூட பாடல்களுக்காகவே ஓடிய படங்கள் நிறைய உண்டு. கரகாட்டக்காரன், எங்க ஊரு பாட்டுக்காரன் என்று பாடல்களுக்கும் படங்களுக்கும் ஒரு பெரிய பந்தம் நம்முடைய தமிழகத்தில் உண்டு. பாடல் ஆசிரியர், இசையமைப்பாளர், கோரியோகிராஃபர் இவர்கள் ஒருவரை இந்த நாட்டினுடைய முதல்வராக முடியும் என்பதை கூட இந்த நாட்டில் நாம் பார்த்தோம். புரட்சி நடிகர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் முதல்வராக பதவியேற்ற பொழுது அவர் சொன்னார், அவர் உட்கார்ந்திருக்கிற நாற்காலியின் ஒரு கால் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்துக்கு சொந்தமானது என்று சொன்னார். இசை இல்லாமல் வெறும் வரிகளை நீங்கள் பார்த்தீர்களானால் அந்த வரிகளில் ஜீவன் இருக்காது. கொடுத்ததெல்லாம் கொடுத்தான், அவன் யாருக்காக கொடுத்தான், இது சாதாரண வரிகள்.
இதை இசையோடு சேர்க்கும் பொழுது அதற்கு ஒரு பெரிய உயிர்ப்பு வந்து விடுகிறது. நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால், இது சாதாரண வரிகள், இதற்கு உயிர் தருவது இசை. இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் பேச்சிருக்கும். சாதாரண வரிகள் இசையோடு கலக்கும் பொழுது அதற்கு ஒரு உயிர் வந்து விடுகிறது, அதற்கு ஒரு உயிர்ப்பு வந்து விடுகிறது, அதற்கு ஒரு வேகம் வந்து விடுகிறது. அந்த மாயாஜாலத்தை செய்வதற்குத்தான் இசையமைப்பாளர்கள் இருக்கிறார்கள். இசை இல்லாத ஒரு பாடலை, ஒரு படத்தை நாம் பார்ப்பது என்பது மிகவும் சிரமம். இப்போ இந்த பாடல்கள், இசை, இதற்கு எப்போதுமே இந்த மாதிரி ஒரு வரவேற்பு இருந்திருக்கிறதா, அல்லது இந்த இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் வந்த பிறகுதான் இந்த வரவேற்பு இருந்திருக்கிறதா என்று பார்த்தால் எப்போதுமே இசையோடு நாம் இணைந்திருந்திருக்கிறோம். தமிழ் திரைப்பட உலகத்தில் தொடக்கத்தில் நடிக்க வந்தவர்கள் எல்லாம் பாட தெரிந்திருக்க வேண்டும். பாடினால்தான் அவர்கள் நடிக்க முடியும். அவர்கள் நடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, பாட தெரிய வேண்டும். சிவகவி என்ற ஒரு படம், அந்த படத்தில் மொத்தம் 29 பாடல்கள். அந்த படத்தினுடைய கதாநாயகன் எம்கேடி பாகவதர். மொத்த பாடல்களையும் அவர்தான் பாடினார். சில பேருக்கு தெரிந்திருக்கும், அதில் மிக முக்கியமான ஒரு பாடல் வதனமே சந்திர பிம்பமோ. இந்த பாடலை நீங்கள் என் வயதை ஒத்தவர்களுக்கு தெரிந்திருக்கும். அந்த படங்களில் 29 பாடல்களையும் எழுதியவர் பாபநாசம் சிவன். சிவன் ஜானகி ராமச்சந்திரனுடைய பெரியப்பா. அந்த படங்களில் வதனமே சந்திர பிம்பமோ என்ற பாடலை எழுதும் பொழுது முதலில் சிவன் போட்ட வரிகள் முகமது சந்திர பிம்பமோ. முகமது என்றால் வேறு அர்த்தம் தொனிக்கிறது என்று எம்கேடி பாகவதர் சொல்ல வதனமே சந்திர பிம்பமோ என்று மாற்றிவிட்டார் பாபநாசம் சிவன். அதுதான் அவ்வளவு பெரிய இடத்திற்கு அந்த படத்தை கொண்டு சென்றது. அதனால் பாடல்களுக்கும் பாட தெரிந்தவர்கள்தான் அன்று அந்த கதாநாயக அந்தஸ்தை பிடிக்க முடியும். அப்படி பின்பு திராவிட இயக்கத்தினுடைய மிகப்பெரிய எழுச்சியாக வந்த முதல் கதாநாயக அந்தஸ்து பெற்ற KR ராமசாமிக்கு நடிப்பிசை புலவர் என்றே பெயர். அவர் நடித்தார், பாடுவார், இசையோடு இவை அத்தனையும் செய்ததனால் அவருக்கு நடிப்பிசை புலவர் என்று பெயர். அதனால் இசைக்கும் இந்த நாட்டுக்கும் நமக்கும் மிகப்பெரிய தொடர்புண்டு. அதனால்தான் இசையால் வசமாக இதயமெது, இறைவனே இசை வடிவம் எனும் பொழுது தமிழ் இசையால் வசமாக இதயமெது என்று பாடல். அதனால் இந்த முயற்சி வெற்றி பெற வேண்டும். இந்த படமும் வெற்றி பெற வேண்டும். இது ஒரு ஃபீல் குட் படம். இதில் தொடர்புடைய அத்தனை பேரும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். RK Anbucharian on the stage, please. வானளவு உயர்ந்து ரன் ஆக அன்புச்செழியன் அவர்கள் தங்களது அன்பான வார்த்தைகளை தருவார். வணக்கம். வந்திருக்க மீடியா நண்பர்களுக்கும் மேடையில் இருக்கிற அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் தெரிந்து கொள்கிறேன். வானரன் படத்தை பேசலாம். ஏன்னா இன்றைக்கி காலகட்டத்துக்கு இன்றைக்கி இருக்கிற இளைஞர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக அந்த வானரத்தை பார்த்தே ஆகணும். காரணம் என்ன, இன்றைக்கி எல்லாருமே செல்ஃபோன், செல்லு எல்லாம் பார்த்துட்டு இன்றைக்கி யூடியூப், இன்டர்நெட்டு, ஃபேஸ்புக்னு போகிறாங்க. இன்றைக்கி 2025 ஒரு வானரன் ஒரு படத்தை தைரியமாக தமிழ்நாட்டில், இந்தியா இல்லை உலகம் முழுக்க எடுக்கலாங்கிற ஒரு தைரியத்தை உண்டாக்குன எங்களுடைய சங்கத்தின் சார்பாக ஸ்ரீராம் சாருக்கு எங்களுடைய மிகப்பெரிய ஒரு மரியாதை தெரிவிச்சுக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் இந்த இதில் பிரசாத்தில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான படத்தை பார்த்துருப்பீங்க. ஒரு 25 வருஷத்துக்கு முன்னே தான். இப்போ எடுக்கிற படம் எல்லாமே வித்தியாசமாகவே இருக்கும். அது எப்படி இருக்கும், எப்படி ஒன்று தெரியாது. ஏன்னா இந்த படத்தை எடுத்து இன்றைக்கி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, நான் வாரம் வந்து ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போவேன். என்னோடய நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அதனால் என்னோடய ஒய்ஃபு வந்து நான் கரெக்டாக 7 மணி ஆனால் 8 மணி எனக்கு ஆஃபீஸ் வந்து ஃபோன் பண்ணிடுவாங்க, நீங்கள் சீக்கிரம் போங்க ஆஞ்சநேயர் கோயிலுக்கு அப்படின்னு. நான் வாரம் கரெக்டாக போவேன் எங்கள் அசோகனருக்கு. அப்போ இப்போ நான் படத்தை பார்க்கும்போது பார்த்தா, அவர் ஆனந்தபா பையன் அப்படியே தப்பாக நினச்சிக்காங்க, அப்படியே நம்ம ஆஞ்சநேயர் மாதிரியே இருக்கார். நீங்கள் எதுவும் நினச்சிக்க வேண்டாம். வித்தியாசமாக பார்த்து நான் கேட்டேன். நான் கூட ஜாகுவார் தங்கத்தோட கேட்டேன், யார் புதுசார்னு. அவருக்கும் தெரியல. அப்புறம் நானும் யோசிச்சு, ஆமாம் ஆனந்தபா பையன் சொன்னார். என்ன காரணம், இதுதான் சினிமா. ஒரு சாதாரண ஒரு ஹீரோவுள்ள பையனை அப்படியே ஆள்மாரை மாற்றி எடுத்தாருன்னா அதுதான் டைரக்டரு. அதனால தான் இந்தமாரி படங்கள்லாம் ஓடணும், கண்டிப்பாக போட நான் சொன்னேன் ஸ்ரீராம் அப்பாட்ட.
இந்த படம் கண்டிப்பாக தேட்டரில் ஓடும். அதுக்கு மீறி பார்த்திங்கன்னா குழந்தைங்களாம் எப்படி இன்றைக்கி அந்த டிவி இந்த டிவி சுட்டிட்டு பார்க்குறாங்க, அந்தமாரி இந்த படம் கண்டிப்பாக ஓட்டியில் மிகப்பெரிய வெற்றி அடையும். காரணம் என்ன, அவ்வளோ அருமையாக தத்துரமாக அந்த ஒரு பாட்டு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே ஆஞ்சநேயர் மட்டுமே ஒரே இதில் ஆடிருக்காரு. இதெல்லாம் மிகப்பெரிய இதில் தைரியம் வேணும் எடுக்கிறதுக்கு. இன்றைக்கி சாமி படம் எடுத்தவங்களையும் யாரும் எடுக்கிறது இல்லை, எவ்வளோ பெரிய ஆளாக நீ படம் எடுக்கிறது இல்லை. ஆனால் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, தமிழிசை வந்தாங்க, நான் நிறைய பேசணும் ஆசைப்பட்டேன், கூட இடையில பேசினேன். எல்லாருமே பாருங்கள், அந்த ஆஞ்சநேயர் பத்தத்துக்காக எல்லாம் இவ்வளோ பேர் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் ஏஞ்சி போவாங்க, யாருமே ஏந்திரிக்கல. தேட்டரில் கூட சில பேர் ஏஞ்சி போவாங்க, அப்படியே ஏஞ்சி உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். காரணம் என்னென்னு கேட்டால், இவ்வளோ பேர் பேசணும், நிறைய பேசணும் ஆசை இருந்து ஏன்னா எல்லோரும் உட்கார வச்சிட்டேன் மேடையில். இன்னொரு இடம் சொல்கிறேன், தமிழிசை மேடத்தை தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும், எல்லாருமே எனக்கு மேலே உள்ளதெல்லாம் தெரியும், ஜாக்கிரதங்களாம் உங்களுக்கு தெரியும். என்னென்னா, தமிழ்நாட்டில் வந்து ஒரு கவர்னராக இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இன்றைக்கி ஆந்திரா பாண்டிச்சேரியில் 2 ஒரு கவர்னரு, சிபி ராதாகிருஷ்ணன் நம்ம நாட்டில் இந்தியா தமிழ்நாட்டுக்கார் அவர் ஒரு கவர்னரு, எல் கணேசன் ஒரு கவர்னர், இதெல்லாம் எடுத்துருக்காங்கன்னா என்ன காரணம், இதுக்கெல்லாம் காரணம் மிகப்பெரிய சக்ஸஸ்க்கான மோடி தான். நம்ம அரசியல் 1000 பேசலாம், தனிப்பட்ட முறையில் ஒரு சினிமா துறையில் இன்றைக்கி ஒரு தமிழிசை கூட இன்றைக்கி நடத்துகிறாருன்னா இதெல்லாம் நம்ம பெருமை பண்ணோம். அது ராஜேஷ் சாருக்கு நன்றி சொல்லணும், ஏன்னா அவர் தான் படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. அதிகமாக எனக்கு நேரம் இல்லை, இருந்தாலும் எங்களோட சங்கம் யார் படம் எடுத்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சின்ன படம் வந்தாலும் பெரிய படம் நாங்கள் எப்போ முன்னணி செயல்படும் எல்லாருக்கும் தெரியும். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இந்த வானரம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். காரணம் என்னென்னு கேட்டால், ஸ்ரீராம் இன்னும் கல்யாணம் பண்ணாமையே அவர் படத்தை எடுத்திருக்காரு. இந்த படம் முடிஞ்சோடனே அவரோட கல்யாணத்துக்கு இதே ஃபங்க்ஷனில் எல்லாருமே கலந்துக்கணும்னு கேட்டு மீண்டும் ஒரு நன்றி வணக்கம். எங்கும் உள்ளது நீக்கமர வல்லாய் உடலில் இயக்குபவன், வாழ்வில் உயிரில் அறிவும் அவன், கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்பம் துன்பம் அவன் என்று இறைத்தாயை வணங்கி, தூய உள்ளம், அன்பு உள்ளம், பெரிய உள்ளம், தொல்லுலக மக்களெல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம், அறிவை விரிவிசை அகாண்டமாக்கு, மானிட சமுத்திரம் நான் என்று கூவு, பிரிவில்லை எங்கும் பேதமில்லை என்று தமிழ்த்தாயை வணங்கி, மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும், ஊடக பெருமக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பாடல்கள் எல்லாம் கேட்டிருப்பீங்க, அழகாகவும் சிறப்பாகவும் வந்ததுக்கு முக்கியமான காரணம், பாடல்கள் எல்லாம் நான் எழுதியிருந்தாலும் கூட அதற்கு இன்புட் கொடுத்த இயக்குனர் அண்ணன் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களுக்கும், இசையமைப்பாளர் ஷாஜகான் அவர்களுக்கும், தயாரிப்பாளர் ராஜேஷ் பத்மநாபன் மற்றும் சுஜாதா மேடம் அவர்களுக்கும் என் அன்பின் கடந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு நிமிடம் தான் எடுத்துக்கிறேன் நான். அண்ணன் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்கிட்ட வந்து எப்போ பேசினாலும் சொன்ன மாதிரி படம் எப்படி எடுத்திருக்காரோ அதை விட 100 மடங்கு அவர்கிட்ட வந்து பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். எப்போ நம்ம வந்து பேசினாலுமே அவர் தோய்வு நிலையில் இருந்தாலும் கூட நம்மளை வந்து அது 100% வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியில் வந்து ஆழ்த்திடுவார். அந்த பாசிட்டிவ் எனர்ஜி வந்து நம்மளுக்கும் கடத்தி விட்டுருவார். ஸோ இந்த படமே ஒரு பெரிய ஒரு பாசிட்டிவ் வைப்பை வந்து கிரியேட் பண்ணும் திரையரங்கில். அது நீங்கள் பார்த்த பாடல்களில் கனெக்ட் ஆன மாதிரி அனைவருக்கும் அது வந்து அந்த அப்பா மகள் உறவு குறித்தான பாடலும், அனுமன் குறித்தான பாடலும், இல்லை காதல் பாடலுமே வந்து கனெக்ட் ஆகும் நம்புகிறேன். இந்த வாய்ப்புக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமா சம்பந்தமாக எனக்கு எதுவும் தெரியாது, இருந்தாலும் எங்கள் ஐயா, என்னோட குரு, என்னோட ஆசான் ஐயா ராஜேஷ் ஐயா அவர்கள் அழைத்ததுனால நான் இங்கே வந்தேன். சினிமாவோட இருக்கிற இந்த ஆர்ட் டைரக்டர் அவங்களோட கேஸ் எல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்போது நான் நேரில் இருந்து எதுவும் பார்த்தது கிடையாது. அப்போது அவங்களோட அந்த வலிகள், வேதனைகள், அவங்களோட வாழ்க்கை தியாகங்கள் எல்லாம் வந்து அந்த கண்ணில் பார்த்துருக்கேன். அப்போ என்னோடய வழக்கை வந்து என்னோடய வழக்காகவே நான் எடுத்து நடத்தியிருக்கேன். ரெண்டாவது என்னென்னா, நான் என்னோடய வேண்டுதல் அப்போவே அவங்களுக்கு தெரியுதா இல்லை தெரியாது, ஆனால் என்னோடய வேண்டுதல் எப்படி இருக்குன்னா, இவங்க இந்த கண்ணில் தெரிஞ்சிருக்கிற இவங்களோட ஏக்கங்கள் கடவுளே தீர்த்து வைக்கணும், இந்த ஏக்கங்களை நீ தீர்த்து வைக்கணும் சுவாமின்னு நான் வேண்டிக்குவேன் நான். அப்புறம் சிஸ்டர் கஸ்தூரி மேடம் அவர்கள் வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து நான் அவங்கள ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன், அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரெண்டாவது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அவங்களோட சீனியர் ரமன்லால் சார்ன்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணாங்க. என்னோட சீனியரும் அவர் தான். ஆமாம், அதனால் மற்றபடி ஜாகுவார் அண்ணன் வந்து கொஞ்சம் ரகசியமெல்லாம் சொல்கிறேன். ஏன்னா இங்கே வந்தவங்களே குண்டா நான் தான் இருக்கேன், அதனால் அண்ணன்கிட்ட கேட்குறேன்னு சொல்லியிருக்கேன். அண்ணனை 13 வருஷத்துக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு ப்ரிவியூ ஷோவில் நான் இங்கே வந்து பார்த்துருக்கேன், என்னை மறந்துட்டார் அவர்.
அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லாருக்கும் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது எங்கள் குரு ராஜேஷ் ஐயா அவங்க வானரன் அவங்களை வழங்கியிருக்கிறாரு. எம்பெருமான் என்னோட பைரவர் சிவபெருமானை நான் வேண்டிக் கொள்கிறேன். இந்த படம் வந்து வானளாவிய புகழை பெற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருமே வந்து திரைப்படங்களில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்துக்கும் சொல்லுங்கள். நான் எப்படி இன்றைக்கி ஒரு 200 பேர்த்திட்ட சொல்லிடுவேன். அதனால் வந்துட்டு கண்டிப்பாக இது பெருமைப்பட வைக்கணும். இந்த மேடை எனக்கு கொடுத்த ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இருக்கிறது 2 நிமிஷம், அதில் இன்ட்ரோடக்ஷன் 1/2 மணி நேரம். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். எனக்கு இன்ட்ரோடக்ஷன்லாம் எழுதி வச்சுருக்காரு நம்ம ஸ்ரீதர் சார். நான் அப்போவே சொன்னேன், சார் ஃபங்க்ஷனே 4 மணி நேரம் தான், அதில் 2 மணி நேரம் நீங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து எடுத்துக்காதீங்க, லஞ்ச் டைம் வேறு, எல்லார் முகத்துலேயும் கொலை வெறி தெரியுது அப்படின்னு சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் கஸ்தூரி மேடம் அவர்களுக்கும், அண்ணன் ஜாகவர்தங்கம் அவர்களுக்கும், இயக்குனர் பேரரசு சார் அவர்களுக்கும், படத்தின் தயாரிப்பாளர் சுஜாதா ராஜேஷ் அவர்களுக்கும், ராஜேஷ் பத்மநாபன் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் துபாயில் இருக்கார், அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வர முடியல, அண்டு ப்ரொடியூசர் சாருடைய ஃபாதர் மதர், அண்டு முக்கியமாக என்னுடைய இனிமைய நண்பர் ஸ்ரீராம் பத்மநாபன் அவர்களுக்கும், வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவிச்சுக்கிறேன். எங்களுடைய படம், இந்த படத்தில் நான் வந்து ஒரு சின்ன கேமியோ ரோல் தான், ஒரு நட்புக்காகன்னு வச்சுங்களேன். நானும் அவரும் இன்னைக்கு நேரத்தில் ரொம்ப நீண்ட நெடிய காலமாக ஒரு நண்பர்கள். எப்படி அந்த பேர் வந்து ஸ்ரீராம் அப்படின்றபோது ராமருக்கு ஒரு வனவாசம் சொல்லுவாங்க, 14 வருஷம். ராமர் வந்து 14 வருஷம் வனவாசம் முடித்து பட்டாபிஷேகத்தை ஏற்றுப்பார். அது மாதிரி அவருடைய முதல் படத்துக்கும் இந்த படத்துக்கும் நடுவில் ஒரு 14 வருஷ வனவாசத்தை அவர் ஃபேஸ் பண்ணார். நான் அதை பக்கத்துலேருந்து பார்த்துருக்கேன். ஒவ்வொரு நாளும் ஸ்ட்ரகிள், அந்த ஸ்ட்ரகிளில் எவ்வளவோ ஒரு டிப்ரெஷன்ஸ் எல்லாத்தையும் சந்தித்தா கூட கொஞ்சம் கூட அதை அலட்டிக்காமல் கவிதை எழுதுவார், புத்தகம் எழுதுவார். ஒரு எழுத்தாளராக அவருடைய முயற்சிகளை தொடர்ந்து சேர்ந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு மேடையில் பெரிய பெரிய மனிதர்களுடைய ஒரு 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 ஏற்பாட்டில் இந்த நிகழ்ச்சி இவ்வளோ சிறப்புமாக நடக்கிறத பார்க்கும்போது எனக்கு வந்து இந்த சூரியவம்சம் படத்தில் சரத்குமார் சார் தூரத்தில் நின்று பார்த்து சந்தோஷப்படுவார்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. அதனால தான் நான் முதல்ல முன்னாடி வரல, தூரத்தில் நின்று பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த விழாவுக்கு அக்கா தமிழிசை அவங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னுடைய பணிவான நன்றி இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ரொம்ப அழகாக பேசினாங்க அவங்களுடைய இந்த படத்தை பற்றியும் இயக்குனரை பற்றியும். ரொம்ப நன்றி அக்கா. அண்டு இன்னும் எத்தனையோ பேரை பற்றி பேசணுன்னு எனக்கு ஆசை, பட் நேரம் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால அதை கருத்தில் கொண்டு இந்த படம் நல்ல அளவில் வெற்றி பெற வேண்டும். அந்த படத்தின் வெற்றி விழாவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திப்பேன். நிச்சயமாக நம்ம பேசுவோன்னு சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. ஏன் வேண்டான்னு சொன்னேன்னா, இப்போ ஜீவா சொன்ன மாதிரி தான் என்னை பற்றி ஒரே ஒரு இன்ட்ரோடக்ஷன் நீங்கள் திருக்குறள் மாதிரி சொல்லிடலாம். இப்போ கஸ்தூரி அம்மா பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க. கிட்டத்தட்ட 33 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க படத்தில் அறிமுகமாகி முதல் படத்தினுடைய செய்தியை போட்டு அறிமுகப்படுத்தினேன்னு, வளர்ந்தவர்களுக்கு வால் பிடிப்பதை விட வளர்கிறவர்களுக்கு தோள் கொடுப்பவன், அந்த ஒன்று தான் மக்களுடைய முகவிலாசம். இப்போது பின்னாடி உட்காந்துருந்த ஆதேஷ் பாலா கேட்டார், ராம்ஜி சார் எத்தனை மணிக்கு நீங்கள் வந்தீங்கன்னார். நான் சொன்னேன் 9:20 ஃபோன் பண்ணேன், 10:10 வந்தேன், 11:10 வந்தேன். ஆனால் அரங்கத்திற்குள்ளே வரும்போது 12:20 தான் நான் வந்தேன்னு. ஏன் சொன்னேன்னா, வந்தேன், காலதாமதம், அலுவலகத்துக்கு போனேன், செய்தியை முடித்தேன், மறுபடியும் ஃபோன் பண்ணேன், காலதாமதம், வந்தேன், திரும்பி போனேன். ஆனால் ஃபிசிக்கலி ப்ரெசன்ட் அண்ட் மென்டலி ஆப்சண்ட். அங்கே உடல் தான் இருந்தது, உள்ளம் பூரா எங்கள் ஸ்ரீராம்கிட்ட இருந்தது. காரணம் 2003, 2004, 2005, 2006 4 ஆண்டுகள் இவர்கள் திரைப்படக் கல்லூரியில் படித்து மாணவர்களாக பட்டம் பெற்று வெளியே வருகிற 20 ஆண்டு காலம் இந்த குழந்தைகளெல்லாம் வளர்த்து ஆளாக்கி ஒரு ஈன்ற பொழுதில் பெருதுபக்கம் தன்மகனை சான்றோன் என கேட்ட தாய் ஸ்தானத்தில் இருக்கோங்கிறதுக்காக இவர் மட்டும் இல்லை, ஒரு செல்லமுத்து, ஒரு பார்த்தசாரதி, ஒரு நம்ம பழனி, அதுக்கு ஸ்ரீராம், முரளின்னு கிட்டத்தட்ட 13 இளைஞர்களை உருவாக்கிய கலைக்கூடம் மக்கள் குரல் அங்கேருந்து வந்திருக்காங்க. அதனால சொன்னேன், இப்போ அதிகம் பேச போகிறது இல்லை. பேசுகிறவங்க எல்லாருமே மத ஒற்றுமைன்னாங்க. மன ஒற்றுமை இருந்தால் மத ஒற்றுமை தன்னால் வரும். அதற்குத்தான் இந்த வானரன் வேடுக்கு. இதயத்தில் நெருக்கமாக இருப்பவர்களுக்கும்
மேடையிலும் சரி, இதயத்தில் நெருக்கமாக இருக்கும் அரங்கில் இருப்பவர்களும் சரி, என்னுடைய முதல் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். அடுத்து யாருக்கு நன்றி சொல்லணும்னா, ஒரு ஸ்ரீராமுக்கோ ராஜேஷ் பிஜேபி அவருக்கோ அவங்க அப்பா பதிலும் இல்லை. 9:30 மணிலேருந்து 12:30 மணி வரைன்னு நிகழ்ச்சின்னு போட்டு எங்களை எல்லாம் இந்த அரங்கத்துக்குள் வருகிற போது வானரன்களாக வேஷம் போட்டு அந்த வியர்வை சிந்தி விழக்கூடிய அந்த சரவணனுக்கும் சிவண்ணாவுக்கும் முதல் நன்றி பாராட்டு. அவங்களோட தான் நான் படம் எடுத்துக்கிட்டேன். நடிகர் நடிகைகளோடு அவர்கள் எடுத்துக்கொண்டால் ஓகே. ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் ஏன் அவங்கள எடுத்தேன்னா, எனக்கு கவியரசு வைரமுத்து எழுதி கொடுத்து பன்னீருக்காக வாதாடுகின்ற விமர்சகர்கள் மத்தியில் வியர்வைக்காக வாதாடுகின்ற வித்தியாசமான விமர்சன கவிஞர் சொன்னார். அதுக்காகத்தான் அந்த வானரன்கள் இருவரோடும் நான் புகைப்படம் எடுத்துக்கொண்டேன். அந்த அன்பு தம்பிகளுக்கு என்னுடைய பாராட்டு, வாழ்த்து. இப்போது ஸ்ரீவர்ஷினி குழந்தைய பற்றி சொன்னாங்க. அதுக்கு பிறகு பிஜேஷ் நாகேஷ் இவங்களை பற்றி சொன்னாங்க. இவர்கள் இருவரும் பிரதான காத்திரத்தில் எங்களுடைய ஜீவாவும் இணைக்கும் பாலமாக இருந்து ஸ்ரீராம் தலைமையில் இந்த வானரம் புறப்பட்டிருக்கிறது. இதில் இன்றைய நாயகர்கள் ஒன்று ஷாஜகான், இன்னொன்று பாடலாசிரியர் செந்தமிழ். இவங்களுடைய பாடலை நான் கைபேசியில் கேட்டேன். அப்போ தான் நான் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவேன், பட்டப்பகல் 12 மணி, உச்சி வெயில், உயர பறக்கிறது பறவை, பறவை மேலே பறக்கிற போது அதனுடைய நிழல் தரையில் ஊர்ந்து கொண்டே வரும், மேலே பறக்கிற பறவையினுடைய நிழல் கீழே அதை அடியொற்றி வருகிற மாதிரி செந்தமிழன் எழுதி கொடுத்த பாடல் வரிகளை கொஞ்சம் கூட காயப்படுத்தாமல் வரிகளுக்கு ஜீவன் கொடுத்த அந்த இசை, அந்த வரிகளை உயர்த்தி காட்டி இருப்பதே இந்த ஸ்ரீராமிற்கு இந்த விழாவில் ஒரு வெற்றி. இரட்டையர்கள் இருவருக்கும் என்னுடைய பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். இப்போ என்ன சொல்லணும்னா, நீங்கள் எல்லாமே எந்த படம் எடுத்தாலும் எனக்கு தெரிந்து 2 நடிகர்களை நான் சிபாரிசு பண்ணுவேன். ஒன்று எங்களுடைய ஆதேஷ் பாலா, இன்னொன்று சம்பத்ராம். ஏன் நான் சொல்லுவேன்னா, இவர்கள் ஒரு தயாரிப்பாளரோ இயக்குனரோ விநியோகஸ்தர்களோ திரையரங்கு உரிமையாளர்களோ யாருமே ப்ரமோஷன் செய்யாது இருக்கக்கூடிய பட்சத்தில் தங்களுடைய முகநூலில் தினசரி அவர்கள் சம்பந்தப்பட்ட செய்தியை போட்டு இந்த படம் வருது, இந்த படம் வருது, இந்த படம் வருது, உங்களுக்கு ஒரு ஊதுகுழலாக இருக்கிறார்களே, அந்த இதயங்களுக்கு என்னுடைய நன்றி, பாராட்டுகள். இப்போ விஷயத்துக்கு வரேன். 2 நிமிஷம்தான். ஒன்று, எங்களுடைய பிஜேஷ் நாகேஷை பார்க்கும்போது, நாகேஷை முதல்ல வெள்ளித்திரைக்கு அறிமுகப்படுத்தினது யாருன்னா, எல்லாரும் டைரக்டர் ஸ்ரீதர்ம்பாங்க. அது உண்மைதான். ஆனால் அந்த நாகேஷ் நாடகத்தில் நடித்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் அவர் யாருன்னே தெரியாத போது அவரை ஏவிஎம் சரவணனுக்கு கொண்டு வந்து அறிமுகப்படுத்தியது டைபிஸ் கோபு. ஒரு அருமையான இளைஞர், நடிகர், டைம் சென்ஸ் உள்ளவர். வசனத்தை அவர் சொன்னார்னா இன்னி முழுக்க வாய் விட்டு சிரிக்கலாம் சொன்னோன்னே அவரை அழைச்சிட்டு வாழ்ந்தாங்க. 1962 முருகன் பிரதர்ஸ் பூஜை போட்ட படம் வீர திருமகன், விஜயபுரி வீரன் CL ஆனந்தன், சச்சு ஜோடி. அதில் ஒரு சிறிய பாத்திரத்தில் கௌரவமாக தலை காட்ட வேண்டிய ஒரு சின்ன பாத்திரத்தில் தான் நாகேஷை அறிமுகப்படுத்துவதாக ஏவிஎம் சரவணன் ஒப்புக்கொண்டார். அப்போது ரயில்வேல இவங்க தாத்தா வேலை பார்த்துட்டு இருந்தார். வேலை பார்த்துருக்கிற காலகட்டத்தில் பாலாஜியினுடைய நாடகத்தில் நடித்து கொண்டிருந்தார். நாடகம் வெளியூரில் நடக்கிறது. விழுப்புரம் போய்விட்டு வருகிற போது கார் விபத்தில் சிக்குகிறது. நாகேஷின் உதடு கிழிகிறது, முகம் வீங்குகிறது. செய்தி கேட்டு அடுத்த நாள் ஏவிஎம் சரவணன் அழைத்து பார்க்கிற போது, இந்த முகத்தோடு இந்த படத்தில் நீ நடிப்பதற்கு முடியாது, வேண்டாம் என்று ஒதுக்கிய பிறகு நாகேஷ் கலங்கவில்லை. வந்த ஒரு சந்தர்ப்பம் ஏவிஎம் நிறுவனத்தில் தட்டி போய்விட்டதே என்று கலங்கப்படவில்லை. அதே ஆண்டு 1962 டைரக்டர் ஸ்ரீதர், நெஞ்சில் ஓர் ஆலயம் படம், கல்யாண்குமார், முத்துராமன், தேவிகா இவர்களோடு நாகேஷும் தை நாகேஷ் என்று அறிமுகப்படுத்தப்படுகிறார். தை நாகேஷ் தன்னுடைய நடிப்பால் அத்தனை ரசிகர் பெருமக்களையும் உள்ளம் கவர்ந்த பிறகு அடுத்த ஆண்டு ஏவிஎம் நிறுவனம் எடுக்கும் நானும் ஒரு பெண் படத்தில் நாகேஷை ஒப்பந்தம் செய்கிறார். அந்த போன படத்தை பார்த்துட்டு நாகேஷை கூப்பிட்றார், பேசுகிறார், சம்பளம் என்னன்னு கேட்குறார். அப்போ சம்பளம் பேசும்போது 5000 ரூபா சம்பளம் நாகேஷ். இது ஏவிஎம் சரவணன் நிர்ணயித்த தொகை. ஆனால் நாகேஷ் ஒத்துக்கலை. 5000லாம் கம்மி,
எனக்கு நீங்கள் கொடுக்கறது 7000 முடிந்தால் கொடுங்கள், இல்லாவிட்டால் விடுங்கள். இது ஆணித்தரமாக சொல்லிட்டார். பேரம் பேசுகிறார் சரவணன். பேரம் பேசி 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 கிட்டத்தட்ட 30 நிமிஷம் பேச்சு முடிவதற்கு பிறகு நாகேஷ் எழுந்தபடி சொல்கிறார், பரவாயில்ல, அரை மணி நேரம் பேசினேன், 1000 ரூபாயை தான் குறைக்க முடிஞ்சது, அதை நீங்கள் கூட்டி கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல, இப்போ 6000 ரூபாயோடு நான் வீட்டுக்கு போகிறேன். ஒரு காலம் வரும், இந்த நாகேஷை நீங்கள் இவன் என்ன தொகை கேட்கிறானோ அதை கொடுக்கிற நேரம் வரும்னு தன்னம்பிக்கையோடு சவால் விட்டு சென்று போயிடுறார். போன பிறகு நானும் ஒரு பெண் திரையாகிறது. அதில் விஜயகுமாரியை பார்த்துட்டு வீட்டுக்கு திரும்புகிறார். உணர்ச்சி வசப்பட்டு அழுகிற காட்சி. படப்பிடிப்பத்தில் இருந்த ஏசி திருலோச்சந்தர் கட் சொல்லியும் அமைதியாக ஓடிக்கொண்டு இருக்கிறது கேமரா. அரங்கில் இருந்த அத்தனை தொழிலாளர்களும் நடிகர்களும் கண்ணீர் விட்டு அழுகிறார்கள். நாகேஷே கேட்டாராம், இந்த சீனை நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு காமெடியன் படுற இந்த காட்சி எடுபடுமா? செட்டியார் பார்த்துட்டு சொன்னாராம், இதுதான் நிற்கும், இதுதான் படத்தை ஓட்டும், நீ கண்ணை முடிந்து இப்படின்னு. அந்த படம் நானும் ஒரு பெண் படத்தில் நாகேஷனுடைய அந்த நடிப்பை பார்த்து சிலிர்த்தவர். அதே ஏவிஎம்மில் பாலச்சந்தர் சர்வசுந்தரம் படத்தில் அவர் தாத்தா நாகேஷ் ஒப்பந்தம் செய்கிறார். அன்று எந்த தொகைக்கு சரவணன் பேரம் பேசினாரோ அது இல்லாமல் நாகேஷ் கேட்ட தொகையை கொடுத்து அவரை இன்னும் கொஞ்சம் உயர்த்தி அழகு பார்த்தார். இது எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த தன்னம்பிக்கை, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், அதுதான் நான் வருவேன் நிற்பேன் வென்று காட்டுவேன்னு இருந்த அந்த வைராகிய வெறி எங்களுடைய வினேஷ் நாகேஷுக்கு இந்த வானரவன் மூலம் வந்துவிடும் என்கிற நம்பிக்கையை கொடுத்திருப்பவர் ஸ்ரீராம். ஸ்ரீராமை பற்றி சொல்லுகிற போது ஜெய் ஸ்ரீராம் என்றாலே வெற்றி வெற்றி என்று அன்பு சகோதரி கஸ்தூரி சொல்லிவிட்டு போனார். இங்கே சொல்லுகிறேன், இவரோடு இணைந்திருக்கும் இந்த இளைஞர் பட்டாளம் வானரப்படை பாலம் அமைத்ததே நல்லதொரு முயற்சிக்காக. இந்த ஸ்ரீராம் வானவர் நிச்சயம் வெற்றி பெறுகிற போது எங்களுடைய விஜேஷ் நாகேஷனுடைய தலையெழுத்து திருத்தப்படும். ஸ்ரீராமனுடைய பயணங்கள் முடிவதில்லை என்று சொல்லும் காலம் இந்த கலை உலகத்தில் ஒலித்து கொண்டிருக்கும் என்றால் அது மக்கள் குரல் அல்ல, மகேசன் குரல் என்று வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளம். I request Jaguar Thangam sir on the stage. வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வானரன் ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக பிரமாதமாக இருந்துச்சு. வானம் அளவுக்கு ரன் ஆகி இந்த படம் உலகம் முழுவதும் பெயரும் புகழும் பெற்று டைரக்டர் மிகப்பெரிய செல்வமும் செல்வாக்கும் பெற்று அந்த தயாரிப்பாளரும் மிக அதிகமான செல்வத்தோட இதில் ஒர்க் பண்ண அத்தனை டெக்னீஷியன்களும் எல்லாமே திறம்பட நடிச்சிருக்காங்க. தம்பி சூப்பர் தம்பி, உண்மையிலே அவருக்கு ஒரு கைத்தட்டி தரலாம். ஏன்னா ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்கீங்க. நான் முதல்ல குழம்பிட்டேன் யாருன்ட்டு. ஏன்னா உங்கள் தம்பி எனக்கு தம்பி தானே, அவர் தான் அடிக்கடி வருவார் வீட்டுக்கு, அவர் தெரியும். அப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். சரி, ஆனால் பிரமாதமாக நடிச்சிருக்கேன் தம்பி. அதில் ஹீரோயின் அவங்க தானே, ஹீரோயின் அவங்களும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. ஆதர் பாலா எப்பவும் நல்ல நடிக்கிறவர், எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இதில் அக்கா தமிழிசை அக்கா முன்னாள் கவர்னர் அவங்க என்னை பற்றி பேசினாங்க. ரொம்ப மகிழ்ச்சி அக்கா, உங்களோட உங்கள் வாயால் நான் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சி. கஸ்தூரி மேடத்துக்கு நன்றி, அது இல்லாமல் பேரரசு சார் அவருக்கும் நன்றி. ஏன்னா ரொம்ப நேரம் இங்கே பேச முடியாத சூழ்நிலை, ஏன்னா எல்லாருமே பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, மேடையில் இருக்கவங்களே பசிக்குதுங்கிறாங்க. அந்த பாப்பா அந்த பாப்பா ரொம்ப அற்புதம் பண்ணிச்சு. ஏன்னா அவங்க அம்மாவுக்கு நடிக்க தெரியாது, ஆனால் அவங்க பாப்பா அப்பெல்லாம் அழகாக நடிச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம். படம் மிகப்பெரிய வெற்றி பெறணுங்கிறது என்னோட மனமார வாழ்த்துக்கள். நான் இதில் அக்கா இருக்கும்போது ஒன்று சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் அக்கா போயிட்டாங்க, கிளம்பிட்டாங்க. இருந்தாலும் பத்திரிகை நண்பர்களுக்காக சொல்கிறேன். இடையில என்னோடய சீலை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை மெம்பர் ஆக்கியிருக்காங்க. மெம்பராகி பணம் வாங்கியிருக்காங்க, சென்சார் கொடுத்துருக்காங்க. என் சீலை போட்டு நான் போடணும், போட்டிருக்காங்க. உங்களுக்கு நான் காமிக்கிறேன். நான் போலீஸில் முறையாக அதை கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் இந்த இடத்துல சொல்கிறது கரெக்டாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்னோடய சீலுக்கு போல் என் சீலை போட்டிருக்காங்க. இது என்னோடய ஒரிஜினல் கையெழுத்து, இது இல்லாமல் போலி கையெழுத்து, போலி லெட்டர் பேடு போட்டு சீல் போட்டு கிட்டத்தட்ட 15 பேரை மெம்பர் ஆக்கியிருக்காங்க கில்டில் அப்படின்னு சொல்லி சேர்த்துருக்காங்க. சட்டப்படி வழக்குக்கு போட்டிருக்கேன், போலீஸ் ஸ்டேஷன் போயிருக்கேன். ஏன் உங்ககிட்ட சொல்கிறேன்னா, சினிமானி வர்றவங்க எதுலேயும் ஏமாந்துட வேண்டாம். இங்கே சங்கம் தந்துருக்காங்க, அங்கே சங்கம் தந்துருக்காங்க, ஏமாறாமல் கரெக்டாக யார்கிட்ட கொடுக்கணும் என்னென்னு பார்த்து செய்யணும். கஸ்தூரி மேடம் சொன்னாங்க,
நாங்கள் ஒரு டெக்னீஷியன் நம்பி எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. பெப்சி, ஏன்னா வந்து தன் உயிர் போனால் கூட சரி அந்த கூட வேலை செய்யணும் அத்தனை பேரும் பாதுகாக்கிறது தான் பெப்சி. ஏன்னா நான் அதில் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். அதனால் அந்த தொழிலாளிகள் வந்து எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. பணம்லாம் அப்புறம் தான், முதல்ல தன்னை தான் எதிர்பார்ப்பாங்க, தன் கூட இருக்கிறவங்கள தான் பார்ப்பாங்க. நாங்களாம் ஹீரோயினுக்கு ஒரு எதனா தூசி கூட ஒன்று அவங்களை அப்படி பாதுகாப்போம். ஸ்டண்ட் மாஸ்டர்லாம் போனோம், அதுதான் நாங்கள் செய்வோம். அதனால் எல்லாமே வந்து தொழிலாளிகள் வந்து எப்பவும் அந்த இடத்துல வேறுபாடு வேண்டாம்னு நினைக்கிறேன். 25,000 தொழிலாளிகள் வேலை செய்கிறாங்க. அவங்க குடும்பத்தை காப்பாற்ற வேண்டியது தயாரிப்பாளரோட கடமை, தயாரிப்பாளரை காப்பாற்ற வேண்டியது தொழிலாளிகளோட கடமை. அதுதான் உண்மையிலே. ஏன்னா உயிர் இல்லாமல் உடல் இல்லை, உடல் இல்லாமல் உயிர் இல்லை. அந்த மாதிரி இது எப்பவும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறேன். சார் உங்கள் படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். கல்யாணத்துக்கு சீக்கிரம் கூப்பிடுங்க. அடுத்த வாரமா சார்? ஒரு கைத்தட்டுங்க சார். கல்யாணம் அவருக்கு, மாப்பிள்ளை கல்யாணம். அப்பா அம்மா எங்கே இருக்காங்க? அப்பா அங்கே இருக்காங்களா உங்களுக்கு? சார் சார் பொண்ணு பேர் சொல்லுங்கள் சார். எங்கே வாங்க சார். சார் பொண்ணு பேர் சொல்லுங்கள் சார். ரகசியமாக வச்சுருக்கேன். என்ன சாந்தியா? இல்லையா? ஏதோ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். ஹீரோயின் எங்கே? அவங்க தானா? இல்லையா? சரி சரி சரி, ஓகே. இல்லை தெரியல சார், அதனால் சொன்னேன். வரலையே ஏன்னு கேட்குறாரு சார். அவர் கேட்குறாரு, நான் கேட்கல, அவர் தான் கேட்குறாரு. வரலையே ஜீவா சார் தான் கேட்குறாரு. வரலையே. இல்லை இல்லை குழப்பம் இல்லை சார். குழம்பு போட்டால் தான் நல்லா இருக்கும். அந்த மீன் பிடிப்பாங்களா, கலைக்கு போட்டால் மீன் மாட்டோம். இது கடலில் ஆறு மாதிரி மீன் பிடிக்குவார். அதனால் அவருக்கு சீக்கிரம் பாருங்கள், அடுத்த செவ்வாய்க்கிழமை கல்யாணங்கிறாரு. உங்களுக்கே தெரியலங்கிறீங்களா? ரொம்ப ஓகே. இது சந்தோஷமாக இருக்கட்டும். இந்த சந்தோஷம் நிலைச்சிருக்கட்டும். எப்பவும் அம்மா அப்பாவை மதிக்கிற எல்லாருமே வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருவாங்க. இவர் அம்மா அப்பாவை மதிச்சிருக்காரு. அவங்க 2 பேரும் மேடையில் வந்து இது இப்போ பேரரசார் பேசுனோடனே அவங்களுக்கு உண்மையிலே நீங்கள் சால்வை போடணுன்னே நான் கேட்டுக்கிறேன். ஏன்னா அக்கா இருக்கும்போது போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா அம்மாவும் அப்பாவும் இல்லாமல் உலகத்தில் யாருமே கிடையாது. அந்த அம்மா தான் முதல் கடவுள். உலகத்திலே முதல் கடவுள் அம்மா தான். அதுக்கப்புறம் தான் ஆஞ்சநேயர். நானும் ஆஞ்சநேயர் பக்தன். ரொம்ப பாருங்கள், செந்தூரம் வச்சுருக்கேன். இருக்கா? நான் ஆஞ்சநேயர் பக்தன். ஆஞ்சநேயர் தான் எனக்கு சண்டெல்லாம் கற்றுக் கொடுத்தாரு. இன்னைக்கு வரைக்கும் ஆஞ்சநேயர் நம்பி தான் படுப்பேன். ஆஞ்சநேயர் தான் எழுந்திருக்க படுப்பேன். பாருங்கள் எல்லாம் எப்படி வந்துச்சு பாருங்கள். அந்த ஆஞ்சநேயருங்கிறது கரெக்டாக வந்துச்சு. அந்த நடனம்லாம் பார்த்து உண்மையாக மிரண்டேனா. ஏன்னா நாங்கள் குஸ்தி பண்ணும்போது இந்த மாதிரி வெறித்தனமாக தான் ஜெய் ஆஞ்சநேயா அப்படிவோம், ஜெய் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லி அடிப்போம். எவனாக இருந்தாலும் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு பவர் ஆஞ்சநேயர்னு சொன்னாலே பவர். நீங்கள் வானம் அளவுக்கு ரன் ஆகி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். உங்கள் கல்யாணத்துக்கு நாங்கள் வருவோம் சார், கண்டிப்பாக. ஓகேங்களா? ஓகே. அம்மா அப்பா மதிங்க. அதே மாதிரி தமிழ் உலகத்திலே இந்தியா தான் புண்ணிய நாடு. அந்த நாட்டில் பிறந்த தமிழன் தான் வந்து இன்றைக்கி சித்த மருத்துவம் இருக்குது, யோகாவாக இருக்கட்டும், வர்மக்கலையாக இருக்கட்டும், அத்தனை கலையும் கண்டு தன் உடம்போட நேரே சந்திர மண்டலத்துக்கு போக முடியும், சூரிய மண்டலத்துக்கு போன ஒரே இது தமிழன். அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, ஜெய்ஹிந்த். துல்லியமாக தினசரி நடப்பு நிகழ்வுகளையும் கல்வி, விளையாட்டு, அரசியல், வாழ்க்கை முறை, மருத்துவம், தொழில்துறை, சினிமா, பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைத்தள பக்கங்களோடு இணைந்திருங்கள். உங்கள் வணிகத்தை கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா? உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்.